எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 37க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, நான் வந்தேன் இதில் வரும் பயனிலை. வினை பயனிலை. வினை பயனிலை. அடுத்து, சொன்னவள் கலா இதில் வரும் பயனிலை. பெயர் பயனிலை. பெயர் பயனிலை. அடுத்து மூன்றாவது கேள்வி, அவன் திருந்தினான் எவ்வகை தொடர். அவன் திருந்தினான் எவ்வகை தொடர். தன்வினை தொடர். தன்வினை தொடர். நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது. புலரி. புலரி. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது புலரி. புலரி. அடுத்து, பொருத்தமான விடையை தேர்க. நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர். நீரின்றி அமையாது யாக்கை ஔவையார். மாமலை போற்றுதும் இளங்கோவடிகள். அப்போ ஆப்ஷன் டி அ ஆ இ அப்படி நேருக்கு நேராக சரியான ஒன்று. அடுத்து, பாண்டி மண்டலத்தில் ஏரியை டேஸ் என்று அழைப்பர். கண்மாய். கண்மாய். அடுத்து, உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள். உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள் ஜூன் 5. ஜூன் 5. அடுத்து எட்டாவது கேள்வி, நிலமும் மரமும் உயிர்கள் தோன்றி உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் எனும் நோக்கில் வளர்கின்றன. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் எனும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர். மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார். அடுத்து, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர். சர் ஆர்தர் காட்டன். சர் ஆர்தர் காட்டன். அடுத்து, கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்படுவது. கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்படுவது. கல்லணை. கல்லணை. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி கூவல். மக்கள் பருகுநீர் நிலை என்பது பொருந்தாத இணை. திருமணம் முடிந்த பின் தொடர் நிகழ்வை டேஸ் என்பர். கடலாடுதல். கடலாடுதல். பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. கண்மாய் உவர் நீர்நிலை. மிசை என்பதன் எதிர்ச்சொல். மிசைனா பொருள் மேலே, அப்போ மேலேவுக்கு எதிர்ச்சொல் கீழே. அடுத்து, விசனம் சொல் தரும் பொருள். கவலை.
பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் டி குந்த. வருந்த என்பது தவறு. குந்தனா உட்கார. அடுத்து குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் ஆகிய நூல்களை இயற்றியவர் கவிஞர் தமிழ் ஒளி. கவிஞர் தமிழ் ஒளி. அடுத்து இலக்கண குறிப்பு தருக. வெந்து வினையச்சம். இலக்கண குறிப்பு தருக. மூடுபனி வினைத்தொகை. வினைத்தொகை. இலக்கண குறிப்பு தருக. ஆடுங்கிளை. பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடர். இலக்கண குறிப்பு தருக. வெறுங்கனவு. பண்புத்தொகை. பண்புத்தொகை. பொருள் கூறுக. விசனம். விசனம்னா துன்பம், அதாவது கவலை. கந்தம். கந்தம்னா வாசனை. வாசனை. எழில். எழில்னா அழகு. ஓலம். ஓலம்னா அலறல். அலறல். பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. சேக்கிலார். திருவிளையாடற் புராணம் என்பது பொருந்தாத ஒன்று. அப்போ சேக்கிலார் இயற்றிய நூல் என்னது? பெரிய புராணம். அடுத்து உங்களுக்கு என்ன கேள்வினா, திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் யார்? கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர் நம்பியாண்டார் நம்பி. நம்பியாண்டார் நம்பி. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. சந்து நெல். இது பொருந்தாத ஒன்று. அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. நாளிகேரம் தென்னை. கோழி அரசமரம், இந்தளி பாருங்க. அடுத்து சூடு நெல் அரிக்கட்டு. களை கரும்பு. வரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அதாவது முதல்ல காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது. அதுக்கப்புறம் பூக்களை தேன் நிறைந்துள்ளது. பூக்களில் தேன் நிறைந்துள்ளது. அடுத்தது வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன. கடைசியாக பார்த்தீங்கன்னா காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து ஓடுகிறது. அடுத்து பொருந்தாத கவிஞரை தேர்ந்தெடு. காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார். என மீதி 3 பேரும் வாழ்ந்த காலம் ஒன்று. ஆண்டாள், திருஞான சம்பந்தர், சேக்கிலார். அது சம்பந்தப்படலை காரைக்கால் அம்மையாருக்கு. அடுத்து பெரிய புராணத்தில் திருநாடு என குறிப்பிடப்படுவது. பெரிய புராணத்தில் திருநாடு என குறிப்பிடப்படுவது சோழநாடு. அடுத்து திருத்தொண்ட தொகை பாடியவர் யார்? சுந்தரர். சுந்தரர்.
சேக்கிலார் வாழ்ந்த காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. கிபி 12ஆம் நூற்றாண்டு. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என யார் யாரை போற்றியது? இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிலாரை. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிலாரை. அடுத்து மகாவித்வான் என போற்றப்படுபவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அடுத்து குலோத்துங்க சோழன் அவையில் தலைமை அமைச்சராக இருந்தவர் சேக்கிலார். குலோத்துங்க சோழன் அவையில் தலைமை அமைச்சராக இருந்தவர் சேக்கிலார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என பாடியவர் குட புலவியனார். குட புலவியனார். உண்பது ஞாழி உடுப்பது இரண்டே என்று பாடியவர். உண்பது ஞாழி உடுப்பது இரண்டே என்று பாடியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் கணியன் பூங்குன்றனார். கணியன் பூங்குன்றனார். சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்று பாடியவர் பொன்முடியார். பொன்முடியார். அடுத்து உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பாடியவர் யார்? உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பாடியவர் யார்? பாண்டியன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். பாண்டியன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். மல்லல் மூதூர் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? வளம். வளம். பொருந்தாததை தேர்ந்தெடு. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. மீதி மூன்றும் பாருங்க உணவை பற்றி சொல்லியிருப்பாங்க, ஆனால் இதில் உடம்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து பண்டைய தமிழர்களின் வரலாறு அடங்கிய பண்பாட்டு கருவூலம். பண்டைய தமிழர்களின் வரலாறு அடங்கிய பண்பாட்டு கருவூலம் புறநானூறு. புறநானூறு. இலக்கண குறிப்பு தருக. நல்லிசை பண்புத்தொகை. அமையா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நீரும் நிலமும். நீரும் நிலமும். எண்ணும்மை. எண்ணும்மை. நிறுத்தல் தொழிற்பெயர். தொழிற்பெயர். இலக்கண குறிப்பு தருக. கொடுத்தோர். கொடுத்தோர் வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர். நன்றி.